டாக்டர் ஒருவர்கிட்ட சொல்றாங்க, உங்க மனைவிக்கு தொண்டையில மைனர் ஆபரேஷன் தான், 2 நாள் மட்டும் உங்களால பேச முடியாது. அதுக்கு அந்த நபர் கேக்குறாங்க, அப்போ மேஜர் ஆபரேஷன் பண்ணா எவ்வளவு நாள் பேச முடியாது டாக்டர்? நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, வீட்டுக்கு போனா மறந்தாப்புல தூங்கிடுறேன் டாக்டர். அதுக்கு டாக்டர் கேக்குறாங்க, இதுல ஒன்றும் தப்பில்லையே. அதுக்கு நோயாளி சொல்றாங்க, திருட போன வீட்டுல தூங்கிட்டா நான் மாட்டிக்குவேனே டாக்டர். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் எனக்கு அடிக்கடி முன்கோபம் வருது. டாக்டர் கேக்குறாங்க, எவ்வளவு நாளா இருக்கு? நோயாளி அதுக்கு சொல்றாங்க, எவ்வளோ நாளா இருந்தா உனக்கு என்னடா முண்டம்? நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, பகல் கனவு பலிக்குமா டாக்டர்? அதுக்கு டாக்டர், பலிக்காது, ஏன் கேக்குறீங்க? நோயாளி சொல்றாங்க, நீங்க ஆபரேஷன் செஞ்சு நான் பிழைக்கிற மாதிரி கனவு கண்டேன். நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, எதுக்கு டாக்டர் மூச்சை இழுத்து விட சொல்றீங்க? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஆபரேஷனுக்கு பிறகு மூச்சு விட முடியாது, அதான் இப்பவே ஆசை தீர இழுத்து விட்டுக்கோங்க. கோவிந்தன் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் நான் போதையில தெரியாம ஒரு எலிய உசுரோட முழுங்கிட்டேன், என்னை காப்பாத்துங்க. டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, இந்தாங்க இந்த எலி மருந்தை சாப்பிடுங்க, எலி செத்துடும், அப்புறம் ஈஸியா வெளியில எடுத்துடலாம். நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் இவ்வளவு மருந்தையும் 2 நாள்ல சாப்பிட்டு முடிக்கணும்னு சொல்றீங்களே, ஏன்? டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, 2 நாளைக்கு அப்புறம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும். நோயாளி நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க, காது வலின்னு உங்க டாக்டர் கிட்ட சொன்னா கன்னத்துல டார்ச் லைட் அடிச்சு கையால தடவி பார்க்கறாரு, ஏன்? அதுக்கு நர்ஸு சொல்றாங்க, உங்க மனைவியோட கைவிரல் பதிவு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருப்பாரு. நர்ஸ் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஃபோனை வைக்காதீங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? டாக்டர் அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நர்ஸ் சொல்றாங்க, இப்போ அதுவும் டெட் ஆயிடுச்சு. நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, 10 அடி நடந்தாலே மூச்சு வாங்குது டாக்டர். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அப்போ 9 அடிக்கு மேல நடக்காதீங்க. நர்ஸ் நோயாளி கிட்ட கேக்குறாங்க, டாக்டரை பார்க்கணுமா? டோக்கன் வாங்கிட்டு உட்காருங்க. அதுக்கு நோயாளி சொல்றாங்க, நான் ஆப்ரேஷன் பேஷண்ட். நர்ஸ் அதுக்கு சொல்றாங்க, அப்போ டிக்கெட் வாங்கிட்டு உட்காருங்க. டாக்டர் நோயாளி கிட்ட சொல்றாங்க, நான் தான் உங்களுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ண போற டாக்டர். நோயாளி அதுக்கு கேக்குறாங்க, அப்ப மீதி 3/4 ஆப்ரேஷனை யார் பண்ணுவாங்க? நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் நீங்க எழுதி கொடுத்த டானிக்க காலையில ஒரு முடி ராத்திரிக்கு ஒரு முடி சாப்பிட சொன்னீங்க. டாக்டர் அதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. நோயாளி கேக்குறாங்க, ஆனா அந்த டானிக் பாட்டில்ல ஒரே ஒரு முடி தானே இருக்குது. நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் என்ன நாய் கடித்து விட்டது. டாக்டர் அதுக்கு எந்த இடத்துலன்னு கேக்குறாங்க. நோயாளி அதுக்கு சொல்றாங்க, பெருமாள் கோவில் சந்துல. நர்ஸ் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, இப்ப வந்த பேஷண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு எப்படி சொல்றீங்க டாக்டர்? டாக்டர் அதுக்கு சொல்றாரு, அவருக்கு வந்திருக்கிறது வைரஸ் ஃபீவர்னதும் ஆன்டி வைரஸ் போட்டா சரியாயிடுமான்னு கேட்டாரே. டாக்டர் நோயாளியோட மனைவி கிட்ட சொல்றாங்க, உங்க கணவர் பூரண ஓய்வு எடுக்க வேண்டும், அதனால தூக்க மாத்திரைகளை வாங்கிக்கோங்க அப்படின்னு. மனைவி அதுக்கு கேக்குறாங்க, அவருக்கு எத்தனை மாத்திரை தரணும்?
அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, மாத்திரை அவருக்கெல்ல உங்களுக்கு. நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, 2 நாளைக்கு ஆப்ரேஷனை தள்ளி போட முடியுமா டாக்டர்? டாக்டர் அதுக்கு ஏன்னு கேக்குறாங்க. நோயாளி சொல்றாங்க, இந்த 2 நாளுக்குள்ள என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றுக்கத்தான். பேஷண்ட் நர்ஸு கிட்ட கேட்குறாங்க, ஏன் சிஸ்டர் திடீர்னு எனக்கு ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்கிறீங்க? அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, டாக்டருக்கு திடீர்னு வேற இடத்துல இருந்து பணம் வந்துட்டதாம். பேஷண்ட் டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் என்னால் சரியாக இரும கூட முடியலை. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த டானிக்கை சாப்பிடுங்க. பேஷண்ட் கேட்குறாங்க, சாப்பிட்டா சரியா போயிடுமா? டாக்டர் சொல்கிறாங்க, நல்லா இருமலாம். டாக்டர் நோயாளி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பிழைக்கிறது கஷ்டம். நோயாளி அதுக்கு ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, ஸ்டெதஸ்கோப்பில் சங்கு சத்தம் கேட்குதே. நோயாளி மருத்துவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன டாக்டர், நேற்றுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, மைனர் ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேஜர் ஆப்ரேஷன் செஞ்சாகணும்னு சொல்கிறீங்களே? மருத்துவர் அதுக்கு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டும்? நான் வாங்க இருந்த நிலத்துக்கு நேத்தி வரைக்கும் தொகையை குறைச்சலா சொல்லிக்கிட்டு இருந்த தரகர் இன்னைக்கு 5 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாரே.